ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அகர்பத்திகள் தயாரிக்க புதிய தர நிர்ணயம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ அகர்பத்திகள் தயாரிப்பதற்கான புதிய தர நிர்ணயத்தை வந்து பிஐஎஸ் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிஐஎஸ் அப்படிங்கிறது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில் வரக்கூடிய அமைப்பு தான் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த அமைப்பானது 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதில் வந்து நிறைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2016 வந்து புதிய சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே இந்தியா தான் அந்த அகர்பத்திகள் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதியில் முன்னணியில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஏஎஸ் சொல்லக்கூடிய அந்த தரத்தின்படி நம்ம அகர்பத்திகள் வந்து உற்பத்தி பண்ணோம்னா காற்றினுடைய தரம் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும். சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நறுமண பொருட்கள், வேதிப்பொருட்கள், அது தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய பொருட்களை வந்து சர்வதேச அளவில் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த தர நிர்ணயத்தில் அதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேன் பண்ணியிருப்பாங்க. அப்போது வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்காமல் இருப்பதற்காக அந்த நுகர்வோரின் பாதுகாப்புக்காக தான் இந்த தர நிர்ணயத்தை வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த பிஏஎஸ்ஸின் படி அவங்க சொல்லக்கூடிய அந்த தர நிர்ணயத்தின்படி தயாரிக்கப்படக்கூடிய இந்த அகர்பத்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா IS 19412:2025 அப்படின்ற குறியீடு இருக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாங்கி கொள்ளலாம். ஸோ இதில் என்னென்ன தயாரிப்பில் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா அலித்ரீன், பெர்மெத்ரீன், சைபர்மெத்ரீன், டெல்டாமெத்ரீன், ஃபிரோனில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செயற்கையா நறுமணங்களை தரக்கூடிய பென்சைல் சைனைடு, எத்தில் அக்ரிலேட், டைஃபினலமைன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதனுடைய ஆண்டு சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் 8000 கோடி.